கருப்பசாமி என்ன சார் விளக்கம்? கருப்பசாமி உன்னோட ஆலயத்துக்கு என்னோட பேத்திக்கு கல்யாணத்துக்கு கேட்க வந்த சாமி. அப்ப இருந்த இதுக்கு என்னோட பேத்தி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிச்சு சாமி. எனவே கல்யாணம் வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு சாமி. ஓ, அதை நான் சரி பண்ணி கொடுத்து, புரியுதா? நீ பார்க்குற ஒரு மாப்பிள்ளைய நான் ஒன்று அமைச்சு கொடுக்குறேன், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்த தர கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு சொல்லி பத்திரிகையோட முடிவாயிடுச்சுன்னு வா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். என்ன ஆச்சு? பத்திரிகையோட வந்துருக்கியா? எங்க பத்திரிகை கொண்டா கொண்டா பத்திரிகை. பாப்பா வாங்கிட்டு வருதா? எங்க வந்துருக்குதா? அதுதான் கருப்பசாமி, புரியுதா? ஆமா, இந்த பொண்ணு கல்யாணமே எனக்கு வேண்டாம். எப்படி கல்யாணமே வேண்டாம்? எங்க சாமி, என்னோட குடும்ப பேரு கெட்ட பேர் ஆயிருமோன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு சாமி. எப்படியாவது என்னோட குடும்பத்தை வாழ வை, எப்படி என்னோட குடும்பத்தை வாழ வை சாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லையா? நான் இருக்கிற வரையும் கவலைப்படாத, உன்னோட குடும்பத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், புரியுதா? உன்னோட பேத்தி ஆகப்பட்டது எந்த ஒரு கெட்ட எண்ணத்துக்கு போகாது. நீ பார்க்குற மாப்பிள்ளைய வந்து ஒத்துக்கோ, புரியுதா? அது நல்லபடியா கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன், அந்த பையனும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். டேட்டு வச்சாச்சு, கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு, புரியுதா? எந்த ஒரு பிரச்சனை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், அதுதான் உன்னோட கேள்வி, புரியுதா? அது முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் சாமி வைக்க வந்துட்டு இருக்கிறேன் இல்ல? உன்னோட பேத்தி உன் மகன் வைக்க வந்துருக்குது இல்லையா? அதுக்குள்ள வாக்கு வந்துருச்சுங்க. ஆமா, அதுதான் கருப்பசாமி. வேணவே வேணானுச்சா? திடீர்னு வந்து நல்லாவே பாருன்னு சொல்லிவிட்டு திடீர்னு என்ன பண்ணிடுச்சு? எனக்கு வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டு அப்படின்னுச்சு. என்ன தெரியல சாமி, திடீர்னு இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே இடத்துல நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு திருநீர் கொடுத்தனா, பச்சை கொடுத்தானா, கொடுத்த பிற்பாடு என்ன சொல்லிச்சு? திருப்பி வேணாம் நான் கட்டிக்கிறேன்டுச்சா? அதுதான் நான் கருப்பசாமி, புரியுதா? உன் பிள்ளைய நான் வசியம் அப்படிங்கிறது இல்லை, எங்க போனாலும் கருப்பசாமியோட என்னோட ஆசீர்வாதத்துல நான் கொடுத்த வாக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? நான் கொடுத்த உத்தரவு நல்லா இருக்கணும், புரியுதா? இங்கதான் பாருது, புரியுதா? நல்லபடியா வாழ வச்சு கொடுத்துறேன், புரியுதா? கண்டிப்பா உன் குடும்பத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உன்னோட பேத்திக இருவருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு முடிச்சு வச்சு, புரியுதா? நல்லபடியா உன்னோட பொண்ணு இவ்வளவு நாளா கண்ணீரும் கமமா இருந்தது, இதுக்கு மேல சந்தோஷமா நல்லபடியா வாழ வச்சு கொடுக்குறேன், புரியுதா?